நம பார்வதிபதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவாய நமக. பஞ்சபுராணம் பற்றிய ஒரு சிறு விளக்கம். பண்டைய காலங்களில் எல்லா சிவாலயங்களிலும் பஞ்சபுராணம் பாடப்பட்டு வந்தது. 6 கால பூஜைகளின் போதும், ஒரு சில ஆலயங்களில் 4 கால பூஜை சமயமும், வேறு சில ஆலயங்களில் 2 கால பூஜையின் போதும் ஓதுவார்களால் இப்பஞ்சபுராணம் பாடப்பட்டு வந்தது. இப்பொழுது இவ்வழக்கம் வெகுவாக நின்று போய்விட்டது. ஒரு சில ஆலயங்களில் இப்பொழுதும் பாடப்பட்டு வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். பஞ்சபுராணம் என்பது துவக்கத்தில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி விநாயகர் துதியுடன் ஆரம்பிக்க வேண்டும். பிறகு தேவாரத்திலிருந்து ஒரு பாடல், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல், திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல் என 5 பாடல்களை பாடுவதாகும். இப்பாடல்களுக்கு முன்னால் விநாயகர் துதியும், பெரிய புராணத்திற்கு பின் முருகப்பெருமானின் திருப்புகழும், இறுதியாக ஓர் வாழ்த்து பாடலும் பாடுவது நடைமுறை வழக்கம். அதன்படி எனக்கு தெரிந்த முறையில் நான் இந்த பஞ்சபுராணத்தை பாடியுள்ளேன். ஆலயங்களுக்கு சென்று நேரில் கேட்க முடியாவிட்டாலும் அனைவரும் அவரவரது வீட்டில் பூஜையறையில் இப்பாடல்களை கேட்டு பாடி இறைவன் அருள் பெற வேண்டுகிறேன். பஞ்சபுராணத்தின் முதல் பகுதி அடுத்த வீடியோவில். திருச்சிற்றம்பலம்.